கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவன். நம்முடைய ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவன். இப்போ பரிதிமை குருடனை பாருங்கள். பரிதிமையுடைய குருடன் கூட அவன் கூப்பிடும் பொழுது வழியருகே போனவங்க எல்லாம் அவனை நிந்தித்தாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஏன் குருடா கூப்பிடாத, சும்மா இரு, கத்தாதன்னு சொல்லி சும்மா இருன்னு சொல்லி எவ்வளோ சொன்னாங்க. ஆனால் அவன் முன்பிலும் சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் திக்கற்ற நிலைமையில் இருக்கிற நேரத்துலையும் கூட உங்களுடைய ஜெபத்தை குறைக்காதீங்க, உங்களுடைய வேத வாசிப்பை குறைக்காதீங்க, தெய்வனுடைய அன்பை குறைக்காதபடி நீங்கள் திரும்ப நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்பீங்க. அந்த மனுஷன் தொடர்ந்து கூப்பிட்டான். கர்த்தர் நின்று கேட்டு உனக்கு என்ன செய்வேன்னு சொன்னார். அவர் அங்கேருந்து கூப்பிட்ட உடனே அவன் விசுவாசம் உள்ளவனாய் தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய பாத்திரத்தையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தரை நோக்கி ஓடி வந்தான். அங்கே ஒரு சுகம் கிடைத்தது. கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசித்ததினால் தேவனுடைய மகிமையை கண்டாய் என்று சொன்னார். அதே போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க.